வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு முப்பெரும் விழா, 3 பெரிய விழாக்களை பற்றிய ஒரு சின்ன செய்தி சுருக்கம். முதல்ல இன்னைக்கு +2 பரீட்சை எழுதக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நமது சேனல் சார்பாக மாபெரும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தைரியமாக எழுதுங்க, நல்லா எழுதுங்க, வெற்றி நிச்சயம். பயந்துடாதீங்க. முக்கியமானது அதான். எது வந்தாலும் எப்படி வந்தாலும் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் பயப்படக்கூடாது. தைரியம் அனைவருக்குமே லட்சணம், மாணவ லட்சணம். சரிங்களா? 1. 2வது, சில நாட்களுக்கு முன்னாடி இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அப்படின்னு சில நிறுவனங்களை பற்றிய ஒரு நாள் வந்தது. அன்னைக்கு எதுவும் சொல்ல முடியாதனால இன்னைக்கு நாம சொல்றோம். அவங்க மாபெரும் காரியங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, மகா பெரிய காரியங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. பலரும் பலவிதமா அவங்கள பேசுவாங்க. வேலை இல்லாதவங்க ஐயா, எதுக்கு ஏன் இந்த வம்பு இவங்களுக்கு? சிவனேன்னு வேலைக்கு போனோமா, வந்தோமா, சாப்பிட்டோமா, படுத்தோமா, தூங்கணுமா, ஜாலியா சினிமா கினிமா போனோமான்னு இல்லாம இது எதுக்கு இப்படி வேகாத வெயிலையும் மழையிலையும் காட்டுலையும் ரோட்லையும் நீங்க அதுக்கெல்லாம் அசராதீங்க. கொண்ட கொள்கையில உறுதியா இருங்க. எத்தனையோ பேர் இந்த நாட்டை சீர்திருத்தி இருக்காங்க, சீர்திருத்த பாடுபட்டிருக்காங்க. சித்திர சோலைகளே உம்மை நன்கு திருத்த இப்பாரினிலே, முன்னம் எத்தனை தோழர்கள் ரத்தம் சூரிந்தனரோ உங்கள் வேரினிலே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. சித்திரச்சோலைகளை செப்பனிடுறதுக்கே ரத்தம் சிந்தும் போது இந்த மானிடர்களை சரிப்படுத்துறதுக்கும் நெறிப்படுத்துறதுக்கும் காடுகளை உருவாக்குறதுக்கும் எவ்வளவு கஷ்டப்படணும். கவலையே படாதீங்க, போய்கிட்டே இருங்க. சூரியனை பார்த்து யாரோ என்னமோ சொல்லிட்டு போறாங்க, டோன்ட் கேர், போயிட்டே இருங்க. நான் சார்ந்த இந்த கேஜிஎஃப் நிறுவனத்தின் அரும்பெரும் பணிகளை நாமே சொல்லக்கூடாது, அது ஊருக்கே தெரியும். விளம்பரப்படுத்த தேவையில்லை. ஆனால் நாங்கள் மனமாற செய்கிறோம், அதை மிகவும் நேசித்து செய்கிறோம். எத்தனை சிரமங்கள் வந்தாலும் அதிலிருந்து பின் வாங்குவதில்லை என்று உறுதி கூறுகிறோம். எல்லா தன்னார்வல தொண்டு நிறுவனங்களுக்கும் இந்த இடத்துல மாபெரும் வணக்கத்தையும் நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது 2வது. 3வது, இன்னைக்கு உலக வன விலங்குகள் தினம். அப்ப நம்ம என்ன செய்யலாம்? இன்னைக்கு வனவிலங்கு தினம், அதை கொண்டாடுவோம். ஒரு நாய்க்கு சோறு போடுவோம், பூனைக்கு சோறு போடுவோம், அதோடு மறந்துடுவோம். அப்படி அல்ல. உங்களுடைய விடுமுறையை நீங்க தாராளமா விரும்பின மாதிரி ஜாலியா செலவழிக்கலாம். அதுல யாரும் எந்த விதமான தடையும் சொல்றதில்லை. ஊட்டிக்கு போங்க, கொடைக்கானலுக்கு போங்க, பல மலைவாச ஸ்தலங்களுக்கு போகுங்க, அருவிகளுக்கு போங்க, எங்க வேணா போங்க, ஜாலியா இருங்க. இப்ப நம்ம கிட்ட ஒரு மோசமான கலாச்சாரம் பரவி இருக்குங்க. நல்லதா? உடனே பாட்டில் தான். கெட்டதா? துக்கத்துக்கும் அதே தான். ஆக இந்த மது வகைகள் நம்மளை ரொம்பவுமே ஆக்கிரமிச்சு நம்மளை ஒரு குடியில தள்ளிக்கிட்டு இருக்கு. பாதி தூரத்துக்கு மேல போயிட்டோம், மீண்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. முயற்சி பண்ணா வரலாம். அந்த மாதிரி மது வகைகளை பயன்படுத்தும் போது உங்க உடம்பையும் பார்த்துக்கங்க, குறிப்பா மற்றவர்களுடைய நலனையும் பாருங்க. அந்த இடத்துல நீங்க என்ன தப்பு பண்றீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கே தெரியும். யோசிச்சு பாருங்க. குடித்து விட்டு அந்த பாட்டிலை, கண்ணாடி பாட்டிலை ஓங்கி ஒரு பாறை மேல வீசி எரிஞ்சோம்னா டம்முன்னு மோதி டம்முன்னு வெடிச்சு டமார்னு சத்தம் கேட்டு சில்லு சில்லா விழுகிறத பார்த்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்லையா? அது வரைக்கும் தான் உங்க சந்தோஷம், அது வரைக்கும் தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு டார்கெட் 0 இன்னும் பல பேர் இருக்காங்க. அது மாதிரி அவங்கள போய் கேட்டு பாருங்க. நிறைய யானைகளுக்கு இந்த கண்ணாடி சில்லு காலில் குத்தி அதால எடுக்கவும் முடியாம விடவும் முடியாம ரொம்ப பாடுபட்டு சில நேரம் உயிரை விடுற அளவுக்கு மோசமா போயிடுது. அப்ப அந்த கண்ணாடி சில்லு இந்த யானையின் கால்களுக்குள்ள போகும்போது அது படுற துன்பம் சொல்ல முடியுமா? கேட்க முடியுமா? அது நமக்கு சொல்லுமா? நிறைய பார்த்துருக்கோம். இதெல்லாம் யாரால? நம்மளால. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கு தெரியுங்களா? அதாவது உன்னுடைய சந்தோஷம் என்பது, உன்னுடைய சுதந்திரம் என்பது என்னுடைய மூக்கு நுனி வரை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஒரு வாக்கிங் ஸ்டிக்கை வச்சுட்டு நடந்து போகலாம், அப்படி ஜாலியா சுத்திட்டு போகலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா என் மூக்குல படக்கூடாது அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். நம்மளுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே அடுத்தவங்களுக்கு ஒரு துளி கூட, ஒரு இம்மி அளவு கூட, கடுகளவு கூட கண்டிப்பாக துன்பம் வரக்கூடாது. இதை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. நீங்க அதனுடைய இயல்பான இருப்பிடத்துக்கு செல்லும் பொழுது எவ்வளவு உங்களுக்கும் பாதுகாப்பு வேணும், நீங்க செய்யற காரியங்கள்னால அவங்களுக்கும் ஆபத்து வந்துடக்கூடாது.
காடுகளும் விலங்குகளும் இல்லை என்றால் நாடே இல்லைங்கிறாங்க. அது எப்படிங்க? உங்களுக்கு டவுட்டா இருந்தா கோவை சதாசிவம் ஐயாவை போய் கேளுங்க. வனவிலங்கு தினம் கொண்டாடுவதோடு அல்ல, கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. இதான் எனக்கு விஷயம். நிச்சயமா இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்க கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.